பேருந்து நிழற்கூரைகளை அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிழற்கூரையும் 24 லட்சம் ரூபாய் ஆகுது. இது மாதிரி 5 கவுன்சிலர்கிட்ட கேட்குறாங்க. அதுல ஒரு கவுன்சிலர் அப்படியா நிழற்கூரை கட்டுறாங்களா, ஓ மை காட் சர்ப்ரைசிங் அப்படின்னு இருக்காரு. இதுல ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா 142வது சிஐடி நகர் மெயின் ரோட்ல கட்டுற பஸ் ஸ்டாப் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு. என்ன ரீசன்னா அது மாதிரி ஒரு ரோடே அங்க இல்ல. சிஐடி நகர் மெயின் ரோட்ல நிழற்கூரை அமைக்கிறோம் டெண்டர் விட்டாங்க. அந்த மாமன்ற கவுன்சிலர் கேட்ட உடனே டைப் அடிக்கும்போது தப்பாயிச்சுங்க அது அப்படின்ற ரொம்ப நல்ல ஸ்டோரி இது. என்ன எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க பாரு. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரே வந்து சார் அந்த நிழற்கூரையில் ஒரு 2 சீட்டு தான் டேமேஜா இருக்கு, 3 சீட்டு நல்லா இருக்கு, 2 சீட்டு டேமேஜா இருக்கு, அது ரிப்பேர் பண்ணா போதுமே, எதுக்கு சார் புதுசா கட்டுறீங்கன்னு கேட்டோன்னே ரிப்பேர் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, புதுசா கட்டுறதுக்கு தான் சட்டத்தில் இடம். இன்னொரு மேற்கூரை அது வந்து நார்த் மெட்ராஸ்ல கிளைவ் பேட்டரி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மேற்கூரை நிழற்கூரை அமைக்கிறது இது மாதிரி சொல்லும்போது சார் ஏற்கனவே அங்க ஒண்ணு இருக்கு, நீங்க போய் பக்கத்துல ஒண்ணு அமைக்கிறீங்கன்னு கேட்டவன அந்த கவுன்சிலர் சொல்றாரு பாரு, சமயத்துல பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காம கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துறாங்க, அதனால அங்க ஒரு நிழற்கூரை சரியாதான் சொல்லிருக்காங்கப்பா. மக்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கு சார். இவ்வளவு ஊடகங்கள் எழுதும் போதே இப்படி கொள்ளையடிக்கிறாங்களே, இவர்களும் அமைதியாகிவிட்டால் எப்படி கொள்ளையடிப்பார்கள்? அண்ணன் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சியில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியாவின் கீழ் நடந்த இந்த ஊழல்களை அவர் விசாரிக்கிறாங்கல்ல, தனியாக விசாரிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன்.